இன்றைய வரதானம், ஞானம் எனும் சாவி மூலமாக அழியாத பொக்கிஷங்களை பாக்கியமாக பெற்று பெரும் செல்வந்தராகுக. அதாவது பாபா சொல்கிறாங்க, சங்கம யுகத்தில் நம்ம எல்லாரையுமே பாக்கியவானாக ஆக்கக்கூடியது எது அப்படின்னா ஞானம் அப்படிங்கிற சாவி தான். இந்த சாவியை நம்ம எந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பாக்கியங்கிற கஜானா நமக்காக திறக்கப்பட்டிருக்கும். எடுத்துக்கொள்ளலாம், எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். அந்த சாவி யாருக்கெல்லாம் கிடைச்சிருக்கோ, யாருக்கெல்லாம் இந்த அற்புதமான ஞானங்கிற அந்த சாவி கிடைச்சிருக்குதோ அவங்க எல்லாருமே செல்வந்தர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஒருவர் எப்போ செல்வந்தர் ஆகிறார் அப்படின்னா யார்கிட்ட எந்த அளவுக்கு கஜானாக்களுடைய சாவி இருக்குதோ அவரைத்தான் செல்வந்தர்னு சொல்கிறோம். அப்போ அவங்களுக்கு குஷி அப்படிங்கிறது இயல்பாகவே இருக்கும். அதனால் எவ்வளோ கஜானாக்கு நான் அதிபதியாக இருக்கிறேன், எவ்வளோ என்கிட்ட சாவி இருக்குது, எவ்வளோ வேணுமானாலும் நான் எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணுமானாலும் நான் கொடுக்கலாம் அப்படிங்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அதுவும் எப்படி இருக்கும், இயல்பாக இருக்கும். அந்த மாதிரி அழியாத குஷிங்கிற நீர்வீழ்ச்சி அவங்களுக்கு அனுபவமாகும். அதாவது பாருங்கள், நீர்வீழ்ச்சியில் எப்படி இருக்கும், அப்படியே கொட்டுன்னு கொட்டும் இல்லையா, அந்த மாதிரி அழியாத குஷி அப்படியே கொட்டிகிட்டே இருக்கிறத நாம் அனுபவம் பண்ணலாம். எப்போ அப்படின்னா ஞானங்கிற சாவியை நாம் பயன்படுத்தி அந்த கஜானாக்களுக்கெல்லாம் அதிபதி, அதாவது பாக்கியவானாக ஆகும்போது. அதனால் பாபா சொல்கிறாங்க, இந்த மாதிரி எல்லா பொக்கிஷங்கள்லேயும் நிரம்பியவராக நம்ம தென்படணும். அவங்க கிட்ட இல்லைங்கிற விஷயமே இருக்காது. யார் எதிரில் வந்தாலும் யாரை பார்த்தாலும் அவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே அவங்க நிறைச்சி கொடுப்பாங்க. அப்போது நான் நிறைச்சி கொடுக்கணும் அப்படின்னா என்கிட்ட இருந்தால் தானே கொடுக்க முடியும். அப்போது நான் பாக்கியங்கிற அந்த செல்வந்தராக ஆகணும், பாக்கியம் நிறைந்த செல்வந்தராக ஆகணும். அப்போ அந்த பாக்கியம் நிறைந்த செல்வந்தராக நான் ஆகணும் அப்படின்னா என்கிட்ட ஞானங்கிற அந்த சாவி இருக்கணும். அப்போ தான் எல்லா கஜானாக்களையும் நான் பயன்பாட்டில் கொண்டு வர முடியும். எனக்கு தேவைக்கு போக மற்றவர்களுக்கும் நான் செய்ய முடியும். அப்படிப்பட்ட பாபா சொல்கிறாங்க, ஞானங்கிற சாவி மூலமாக அழியாத பொக்கிஷங்களை பாக்கியமாக பெற்று பெரும் செல்வந்தர் ஆகுகிற அற்புத வரதானத்தை பாபா நமக்காக கொடுக்குறாரு. ஸ்லோகன்: தந்தையிடம் தொடர்பினை சரியாக வச்சுட்டோம் அப்படின்னாலே எல்லா சக்திகள் அப்படிங்கிற அந்த மின்சாரம் நமக்கு கிடைச்சிட்டே இருக்குன்னு சொல்கிறாரு. அதாவது நம்மளுடைய புத்தியினுடைய தொடர்பு பாபா பக்கம் இருக்கும்போது நம்ம சார்ஜ் ஆகிட்டே இருப்போம். அதாவது எல்லா சக்தியும் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். எப்போ நம்ம புத்தி தொடர்பு மற்ற பொருள் பக்கம், நபர் பக்கம், வேறு ஏதாவது பக்கம் செல்கிறதோ அப்போ நமக்கு சார்ஜ் கம்மியாக ஆரம்பிக்கும். அப்போ அதனால் பாபா சொல்கிறாங்க, நம்முடைய தொடர்பு ஒரே ஒரு பாபா பக்கம் இருக்கும்போது நம்ம எல்லா சக்திகளாலும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், சார்ஜ் ஆகிட்டே இருக்கோம். அந்த மின்சாரம் பவர் கிடச்சிட்டே இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் அந்த மாதிரி நாம் எப்பொழுதுமே பாபாவோடு தொடர்பினை வைக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய ஸ்லோகனில் பாபா நமக்கு அழகாக விளக்கியிருக்காங்க. ஓம் சாந்தி.